ஃபோன் பண்ணுங்க சார். அந்த நம்பருக்கு இப்போ கொடுக்குறேன். நீங்கள் 3500 5500 போடணும்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த மாதிரி காசு மாத்திர வேலை எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உங்கள் யூடியூப் நாங்கள் ஹலோ நண்பர்கள், நான் பிரின்ஸ் பேசுகிறேன். பேங்க் நோட் காயின்ஸ் டைம் நம்ம கடை வந்து இங்கே தக்கலை நாகர்கோயிலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு நம்ம கடையில். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் காயின்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் பழைய காயின்ஸ். அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா சொல்லிட்டு ரொம்ப விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டில் இருந்திருக்காங்க. அவங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்ப்பாங்க. யூடியூப் சேனல்ஸில் வந்து அவங்க வீடியோஸ் பார்த்ததில் வந்து சில ஃப்ராட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த காயின்ஸ் வந்து நிறைய விலை போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டைரக்ஷனில் வந்து இவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு அவங்க எவ்வளோ ரூபா போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க இவங்ககிட்ட இருந்த காயின்ஸ் எல்லாமே. பட் இவங்களுக்கு அந்த ஐடியா இல்லை எவ்வளோ வேல்யூ இருக்கும் அந்த காயின்ஸுக்கு எல்லாமே. என்ன நினச்சிருக்காங்கன்னா சொல்லிட்டு இந்த காயின்ஸ் எல்லாமே ரொம்ப விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டில் இருந்திருக்காங்க, மைண்ட் செட்டில். இவங்க அனுப்பின உடனே அவங்களும் வந்து அவங்ககிட்ட இருந்தது எல்லாமே நார்மல் காயின்ஸ் தான். பட் எல்லாமே ரொம்ப விலைக்கு போகும், ரொம்ப அதிகமான விலைக்கு போகும், ரொம்ப ரேர் காயின்ஸ் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை தூண்டியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து அதை நம்பி சம்திங் ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏதோ கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இவங்க பே பண்ணியிருக்காங்க. ஓகே, நமக்கு நிறைய தொகை வரப்போகுது, ஸோ இந்த ஃபீஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாமல் வந்து அதுக்கு அடுத்து வந்து அவங்க பேமெண்ட் ஃபீஸ் வந்து வேணும், இதுக்கப்புறமா வந்து அடுத்த சார்ஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட அந்த காசு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த லேடி வந்து அந்த பெரிய ஒரு பணக்காரங்க கிடையாது, ரொம்ப ஒரு நார்மல் ஃபேமிலி தான். ஸோ இவங்களும் வந்து நிறைய காசு இழந்திருக்காங்க. ஸோ அவங்க வீடியோ வந்து நம்ம லைவாக எடுத்திருக்கோம், அதை நம்ம பார்க்கலாம். எந்த மாதிரி அவங்களே சொல்லுவாங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதுமாதிரி 2 வாட்டி நாங்கள் ஏமாந்து போயிட்டோம். இந்திக்காரர் என்ன சொன்னாங்கன்னா 500 ரூபா கட்டினா போதும், 580 ரூபா கேட்டாங்க. நானும் சரிட்டு 580 ரூபா போட்டேன். அதுக்கப்புறம் 300 அவங்க அக்கௌண்ட்டில் போட சொன்னாங்க, அதையும் போட்டேன். இது இல்லாமல் ஒரு போட போது லாஸ்ட்டு 900 ரூபா போட்டுன்னு சொன்னாங்க. அதுவும் போட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புன்னு சொன்னாங்க. எங்கள் ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்கிட்டோம். நீங்கள் 3500 ரூபா 5500 ரூபா போடணும்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த மாதிரி காசு மாத்திர வேலை எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் உங்கள் யூடியூப்பை நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் டைம் பிடிச்சி இந்த ஊருக்கு வந்தோம். நாங்கள் தக்கலைக்கு வந்தோம். நல்லா தான் காசு கொடுத்தோம், நல்ல கொஞ்சமாக கொடுத்து நாங்கள் அதை பாருங்கள். நான் இங்கே வாங்க, நீங்கள் தக்கலைக்கு வாங்க, காசை கொஞ்சமாக கொடுத்தாலும் நிறைய தராங்க. உண்மையாக நான் சொல்கிறேன், இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் கூட்டு போய் ஹோட்டலில் வேறு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்கள் இங்கே நம்பி வரலாம், தக்கலைக்கு வாங்க. அவன் தான் எனக்கு ரொம்ப மனப்பூர்வமாக இருக்குது இங்கே வந்தது. ஆனால் இவங்க சொல்றது அளவுக்குள்ள விலை இல்லை சார், எனக்கு 5500 ரூபா நஷ்டம் சார். திருப்பி ஏதாச்சும் கொடுத்துடலாம்ல. திருப்பி வாபஸ் பண்ண நான் மெசேஜ் பண்ணியும் அவன் ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அப்புறம் கோச்சிக்கிறீங்க அசிங்கமாக திருப்பி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டேன் நான், நீங்கள் நாசமாக போனோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு உங்களை வந்து யூடியூப்பில் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் இங்கே கிளம்பி நான் ட்ரெயின் பிடிச்சி வந்தேன் நான். நிச்சயமாக இங்கே வாங்க, இங்கே பாருங்க, நான் போய் சொல்லலை, உண்மையிலும் ப்ராமிஸாக இந்த கம்பெனி வந்து தக்காளியில் நல்ல நியாயமாக இருக்காங்க. காசை கொடுத்த கொஞ்சமாக நிறைய காசை வாங்கிட்டு போகிறேன் நான். இங்கே வரணும், நீங்கள் இதேமாதிரி சந்தோஷமாக போகணும் தான் என்னோட ஐடியா. அதனால தான் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரேன் நான். புரியுதுங்களா? இதுக்கு வேற சும்மா கோடிக்கணக்கில் போய் சொல்லுவாங்க, கோடிக்கணக்கில் விலை இருக்குது, லட்சக்கணக்கில் விலை இருக்குன்னு. ஆமாம், நானும் அனுபவிச்சுட்டேன். இதில் என் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க சொன்னாங்க, அது 3000 ரூபா வரை எடுத்துட்டானுங்க. அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எடுத்துட்டாங்க. அதனால அக்கௌண்ட்டை நான் லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன். யாரும் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க வேண்டாம், கொடுத்தா உங்கள் அக்கௌண்ட் நிஜமாக திரும்ப நான் இங்கே தான் வருவேன் சார். இன்னும் கொஞ்சம் மாமியார் வீட்டில் இருக்கு, திரும்ப உங்களுக்கு தேடி நான் வருவேன். இதுக்காக தான் நான் உங்களுக்கு பேட்டியே கொடுக்குறேன். நான் சொல்லி விடுவேன். அவங்க வந்தாங்க, நீங்கள் மாற்றி காசு கொடுத்து அனுப்புங்க. கொடுத்து அனுப்புங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க, போதுமா?